ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையின் காதல் சடுகுடு தான் ஜிக்குக் எஃப்எஃப்ல பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்புறம் சாரி லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி. எங்களோட இது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சாரிடா. ஸோ வாங்க இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, டேலிலி 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ லில்லி தான் அந்த டே ரூம்லேருந்து வெளியே வேகமாக வந்திருப்பா. இப்போ டேவும் என்ன பண்ணியிருப்பானா, உள்ளே அதெல்லாம் பேசிட்டு அவனும் வெளியே வந்திருப்பான். இப்போ லில்லி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருப்பான். இப்போ டேவ் என்ன பண்ணிருந்தானா, அப்படியே பின்னாடி லில்லி இடித்த மாதிரி அப்படின்ட்டு இடித்த மாதிரி அப்படியே ஸ்டன்னாக நின்றுருப்பான். இப்போ முன்னாடி தான் ஒரு பர்சன் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ டே தான் ஒன்றும் இல்லை, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே லில்லியை பார்த்து, என்ன லில்லி என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிமினா, அவங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியலன்னு சொன்னாங்க, அதுதான் நான் கட்டி விட்டேன், வேலை நான் ஒன்றும் பண்ணலை. ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாண்டா. அதாவது நம்ம ஜிமின் தான். இப்போ இந்த பக்கம் டேங் தான். ஏய் ஜிமினா, உனக்கு இங்கே என்ன வேலை? சும்மா லவர்ஸ்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறான். இப்போ லில்லி தான் அப்படியே ஷாக்காக டேவை பார்க்குறான். அதே மாதிரி ஜிமினை பார்க்குறான். என்ன லவர்ஸா அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். ஆமாம், நீ நானும் லவர்ஸ் தானே அப்படின்ட்டு டே சொல்கிறான். ஓய், யாரை பார்த்து லவர்ஸ்ன்னு சொல்கிற? என்ன சும்மா கொஞ்சம் நல்லா பேசுனா உடனே லவர்ஸு அப்படி இப்படின்லாம் சொல்லுவியா? போயா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போயிடுறான். ஏய் என்னடி என்ன சொல்கிற அப்படின்ட்டு டே பின்னாடி போக பாறான். இப்போ ஜிமின் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு இந்த பக்கம் இழுத்து நிற்க வச்சுட்டு, என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். என்னடா சொல்கிற, எனக்கு புரியல, எதுக்கு இப்போ அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்க? இல்லை ஜிமினா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். என்ன பேசணும் சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓஹோ டேயாங்கா, நீ பண்ணுறதெல்லாம் வர சரியில்லை, அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன், புரியுதா? ஏய் போடா, நீ போய் சொல்கிற போடா, நீ கூட தான் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் என்னடா பண்ணேன், என்ன நீ சொல்லுவேன்? நீ ஜங்கு கூட ஒட்டி வராசி கொஞ்சம் கலாயிட்டு இருக்கிறதுல நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அது சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுடா. ஓ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், ஹக் பண்ணுறீங்க, ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க, கிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏய் டேயாங்கா, நீ என்ன சொல்ல வர? நான் ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங்கில் தானே அவங்கக்கிட்ட பழகிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத டேயாங்கா, அவங்களுக்கு தான் ஒரு லவர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஓஹோ ஏண்டா, அவன் தான் பொய் சொல்லிட்டு திரிறானா, நீ எருமா மாடு மாதிரி இருக்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் மக்காட்டுமே இருக்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். என்ன டேயாங்க சொல்கிற, பொய் சொல்கிறானா? ஆமாம். ஏய் லூஸா நீ, இல்லை லூஸா நீ தான் கேட்குற. ஏய் டேயாங்கா, என்ன சொல்கிற, யாரை பார்த்து லூஸுன்னு சொல்கிற? உன்னை பார்த்து தான் பக்கி. என்ன பக்கியா? ஆமாம் பக்கி. இப்போ என்ன, அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு கிளியராக ஃபேஸ்லேயே தெரியுது, அவன் இன்னொருத்தனை லவ் பண்ணுறானோ, அதனால சார் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் ஒரு மனசில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், இருக்குது, ஆனால் அவங்க தான் வேறு யாரோ லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் சரின்ட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி அவன் மாதிரில தலையை ஒரு மாதிரி ஆட்டி பேசிகிட்டு இருக்கான். டேய் என்ன பண்ணுற நல்லா பேசு, இந்த அந்த இந்த இது பண்ணுறதுலாம் அவங்ககிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கல, என்னால் பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான்,
நீ பண்ணுறப்பெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லில்லி வந்தானா அவள் கூட குலையுதுன்னு கொஞ்சதுன்னு அப்பா என்னால் முடியல. என்ன பண்ணுறது, கால கொடுமைடா. ஃப்ரெண்டாக போயிட்டு அதுவும் சோல்மேட்டாக போயிட்டு நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். மூடிக்கிட்டு இதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சொல்கிறான். இப்போ டேய் அந்த ஃபீல் வேறடா, இந்த ஃபீல் வேறடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். எல்லா மயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சொல்கிறான். இப்போ டே ஜிமினா நீங்கள் வந்து ஆளே மாறிட்டடா, நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். என் ஜங்குக்கு மாமா கூட இருக்கேன்ல அதான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன்னா மாமாவா? என்னடா சொல்கிற, உனக்கு தெரியாதா டேயாங்கா, நான் அவனை மாமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல கேட்டதில்லடா. அப்படியா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படி திரும்பி அப்படியே ஜங்குக்கு தான் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கே தெரியல. இப்போ டே தான், ஆமாம் என்ன பார்க்குறா, அங்கே யாருமே இல்லையே, கம்மன்னுட்டா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஒரு இலை மாதிரி இருக்கும்டா, ஏன்னா இந்த விருந்துக்கு வரவங்கலாம் இலையில சாப்பாடு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இலைக்கட்டை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான்னா, அப்படியே ஜிமினை கிராஸ் பண்ணி போகிறான். இப்போ ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ணுறான்னா, யோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்டன்னாக அப்படி நின்றுட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே திரும்பி அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். யோ மாமா சராங்கியோ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டேக்கெலாம் செம்ம ஷாக்கு, அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்து அப்படியே பிரைட்டாக ஒரு பன்னி ஸ்மைல் சிரிச்சிட்டு சராங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் பாட்டில் போகிறான். இப்போ பின்னாடி காய் வந்திருப்பான். காய் வந்துட்டு அப்படியே ஜிமினை ஆன்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் இப்போ தான் காயை பார்க்குறான். யோ இங்கே என்னையா ஆடுதான் என்ன வாயை பொழுது பார்த்துட்ருக்கான், போய் வேலையை பாரியா மலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். கொல்ல வாத்து, கம்முன்னு தானே நாம்பாட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அவனை கூப்பிட்டு சராங்கி ஐ லவ் யூ மயிர்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்த்தா என்னடா என்னை வேலையை பாருன்னு சொல்கிறேன். என்ன வந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ இல்லை என்ன பண்ணுன்னு பார்க்குறியா, என் ஜங்குக்கு மாமாட்டே சொல்லிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான், அடங்கொய்யால் எப்போ பார்த்தாலும் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு இருக்க, வாடா வா, இப்போ அவன் சீக்கிரமாக கோவிலுக்கு போயிடுவான், உங்களையெல்லாம் நான் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், வாடி வா, அந்த ஓடையிலே பிடிச்சி தள்ளி விட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏன்னா உன் கூடயா, உன் கூட மனசு வருவானா என்ன, சேச்சி நான் வாக்குள்ள வரமாட்டேன், நான் என் ஜங்கு கூடயே போகிறேன். அவன் கூடலாம் போக முடியாது. அவன் ஏதோ பொங்கல் வைக்கணுமா, அதனால் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான், நீ என் கூட தாண்டி வந்தாகணும், என் கூட தான் வந்தாகணும், வாடி வா, அந்த ஓடையில் பிடிச்சி தள்ளி போட்டு மிதிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அப்படியா என் மேலே ஒரு சின்ன கீரை விழுந்தா கூட நீ காலி மகனே காலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவன் இருக்கிறன்ற திம்மரில் தானே நீ பேசிக்கிட்டுற, இருடா ஒன்று ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வச்சு செய்கிறனா இல்லையான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஃபேரி தான், என்ன செய்ய போகிற, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வரா. இப்போ காய் நம்ம செல்லண்டா, அது ஒன்றும் இல்லை செல்லம், சும்மா நான் அவனு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். சும்மா நீ அவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை நான் நம்பணும் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. ஆமாம் ஃபேரி நீ நம்பணும், அவனை கேட்டுப்பாரு, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஒரு மாதிரி ஆடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், வலி இது தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொல்ல பார்த்து அவகிட்ட ஒழுங்காக சொல்லு, நான் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆமாம் ஃபேரி சாரி, என்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து இழுத்து பேசுகிறான். இப்போ ஃபேரி தான்,
ஏய் காய், பொய் சொல்லாமல் சொல்லு. அப்புறமேட்டு வேறு மாதிரி இருக்கும் என் ட்ரீட்மெண்ட்டு, புரியுதா? அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு காய் தோல் மேலே போய் ஹேண்டை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு, மாமனை இப்போலாம் நீ சந்தேகப்படலாமா சொல்லு பார்க்கலாம். மாமா யார்? உன்னை தவிர வேறு யாரும் நான் ஏறி எடுத்து பார்த்துருக்கேன்னா சொல்லு. யோ ஒழுங்கா கையடியா. செல்லம் நான் அப்படி சொல்கிறேன், ஒழுங்கா கையெடு, இல்லைன்னா கையை மடக்கி உடிச்சே போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் அத்தி எடுத்துட்டேன். இப்போ சொல்லு, என்ன நீ பேசின எதுவும் நான் கேட்கல நினச்சிட்ருக்கியா? அவன் மேலே உன் கை படுட்டோம் மகனை, அப்புறம் பாரு இருக்கு உனக்கு. என்ன பண்ணுவேண்ணா? அவனை என்ன நீ தூக்கி போட்டு ஓடையில் மிதிக்கட்டும், நான் உன்னை ரோட்டில் படுக்க வச்சு வண்டி விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. என்னடி சொல்கிற? அதை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுறான், அவள் அந்த எப்படின்னா அந்த டவுனி பவர் தானே வியர் பண்ணியிருப்பா. இப்போ அப்படி ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தி ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுட்டு அவள் பாட்டில் போகிறா. ஐயோ அப்பா சொல்லக்குள்ளே செம்மையாக கிக்கேறுது. அடியே ஃபேரி, ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் ஒன்று அப்படி ஜூஸ் புள்ளைய போகிறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், அது உன்னால் முடியாது, நான் தான் ஒன்றை புளிய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஃபேரி ஓடிடுறான். இந்த பக்கம் இவங்க காய் ஃபேரி கான்வர்சேஷன் இங்கேயே முடியுதுடா. இப்போ அப்படியே ஜிமின் சைடு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேவை கூப்பிட்றான். ஏன்னா டே வந்து இந்த ஷாக்லேருந்து இன்னும் ரிலீஸே ஆகிருக்க மாட்டான். டேய் ஜிமினா, இப்போ ஜங்குக்கிட்ட என்னடா சொன்னேன்? அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன சொன்னு கேட்குற? நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியாடா? ப்ரப்போஸா? இல்லையே. டேய் இப்போ தானே நீ சராங்கிய சொன்ன, ஐ லவ் யூ சொன்ன. நான் எப்பயுமே என் ஜங்குக்கு மாமா அப்படி தான் சொல்லுவேன், இதில் என்ன இருக்குது? நான் எப்பயுமே உங்ககிட்டலாம் சொல்லலை, அது மாதிரி தான் அவர்கிட்டயும் சொன்னேன். டேய் மரமண்டா, நீ அப்பப்போ மரமண்டன்னு கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறடா. ஏன் டீட்டு என்னை திட்டுற? நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான், அட லூஸு, நீ சராங்கியோ ஐ லவ் யூன்னு சொல்ல ரைட், நீ எங்ககிட்ட சொல்கிறதுக்கும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குடா, மொக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஜிமினோட மண்டியில் நங்குன்னு கூட்டுறான். டேய் வளர்ந்த மாடு, இதுக்கு என் தலையில கூட்டுற, போட அந்த பக்கம், எனக்கு தலை வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சினுங்கிறான். பின் என்னடா லூசானி இல்லை லூசானி தான் கேட்குறேன். அவர்கிட்ட சொன்னி அவரோட அந்த நீ ஐ லவ்னு சொல்லக்குள்ள அவரோட ஃபேஸோட ரியாக்ஷன் நீ பார்த்தியா பார்க்கலையடா? அவன் எப்பயுமே அப்படி தானே ரியாக்ஷன் கொடுக்குறான். ஐயோ சரி, இப்போ அதே வார்த்தை என்கிட்ட சொல்லு. நான் ஐ லவ் யூ சொல்கிறா. ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூ? இப்போ அவங்ககிட்ட எப்படி சொன்னி அதே மாதிரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின்டா, உன்னை பார்த்தா எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், அடங்கம்மா இல்லை, அடே அவனை பார்த்தா பல்ல இழைச்சிட்டு அவ்வளோ அழகாக சொன்னேன், என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு வரலையா? ஒழுங்க என்கிட்ட சொல்லு. நான் எனக்கு வரல டேட்டு, நான் எப்படி சொல்கிறது? சொல்கிற முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கொஞ்சம் சவுட் விடுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டேயாங்க சராங்கியோ ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு ரசனையே இல்லாமல் சொல்கிறான். இப்போ டே தான், என்கிட்ட உனக்கு என்ன ஃபீல் வருது? எனக்கு ஒரு ஃபீலும் வரல, உன்னை பார்த்தா கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே தான், அதே தான் எனக்கும், நீ இந்த மாதிரி சொல்லக்குள்ள எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டா, அதனால நமக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியாது. ஆனால் நீ அதையே அவர்கிட்ட சொல்லக்குள்ள உன் ஆள் மனசுலேருந்து நீ அவ்வளோ அழகாக சொன்னடா. அதே மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை நான் நல்லா பார்த்தேன். அவர் அவ்வளோ ஷை ஆகிட்டு உன்னை பார்த்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனார். இதுலேயே தெரியலையா பக்கி அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே என்ன சொல்கிற? அப்போ ஜிமின் சாரா ஜங்குக்கு என்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிறியா? அட மங்குஸ் மண்டையா, இவ்வளோ நாள் அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு திட்டுறான். இப்போ எதுக்கு ஒன்று திட்டுறா? ஐயோ
ஓ மை காட்! அவன் அவனுக்கு எப்படி எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்குறான். எனக்கு இந்த கிரகத்தை கொடுத்து வச்சிருக்கியே கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிம்மி தான், ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தானே உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீ நல்லா தான் இருக்க, ஆனால் உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் ஆவி போயிட்டு ஆவி வருது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அப்படின்னா என்ன டேட்டு? ஒன்றும் இல்லை போய் அவன் உன்னை லவ் பண்ணுறான் புரியுதா, அதை நீ முன்ன புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரம் அவன் வாயிலேருந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லவை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அது எப்படி நான் அவன் வாயிலேருந்து சொல்ல வைக்க, வரியா நான் போய் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டே சொல்கிறான். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு டேட்டு, அடே இதுக்கு மேலே நான் எப்பட்றா உனக்கு புரிய வைக்கிறது. சரி ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன், ஒரே நிமிஷம். இப்போ நான் லில்லிக்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். அவள் உங்ககிட்ட பேசுமா நார்மலாக என்கிட்ட திட்டிகிட்டு போயிட்டானா, சரி அவளுக்கு என் மேலே ஃபீலிங் இல்லை, ஓகே, அவளும் எனக்கு ஈக்குவலாக என்கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசினானா அப்போ அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அது எப்படி நீ இது பண்ணுவ? அவளுக்குலாம் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுடா, ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ அப்படியா, அங்கே கூப்பிட்டு. இப்போ லில்லி என்ன பண்ணுவானா, அந்த பக்கம் அந்த தண்ணி தூக்கிட்டு போவாங்களடா, அது மாதிரி இக்கல்ல தண்ணி வச்சுட்டு அவள் பாட்டில் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ டே தான், ஐயோ நான் அவளை ஃப்ளோட் பண்ணலான்னு பார்த்தா அவள் என்னை இங்கேயே சாட்சி போட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். என்ன டே சொல்கிறேன், சத்து நேரம் மூடு, கொஞ்சம் ரசிக்கவாது விடுடா, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், போ, நீ என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஜங்கு கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்கு கிட்டே போக போகிறான். இப்போ டே எங்கடா போகிறேன், அதெல்லாம் நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன், நான் இப்போ ஜங்கு கிட்டே போகிறேன், உன் கூடலாம் என்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்கு கிட்டே போகிறேன்டா. இந்த பக்கம் டே என்ன பண்ணுறான், அப்படி லில்லி பின்னாடி தான் அவன் அந்த தண்ணி தூக்கிட்டு போகல, இடுப்பு லைட்டாக ஆடும்லடா, அது மாதிரி போகிறான். இப்போ டே பின்னாடி தான், செஞ்சு வச்ச இடுப்பு, ஐயோ என்னம்மா இடுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், லில்லி பின்னாடி போகிறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு திரும்பி அப்படியே டேவை பார்க்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டே பண்ணுறான். இப்போ லில்லி தான், என்ன என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையே, என் பின்னாடி எதுக்கு வர? இல்லை நீ தண்ணி தூக்கிட்டு போறியே, சரி கீழே போட்டுருவோன்னு தாங்கலான்ட்டு. என்னத்த தாங்க குடத்தம்மா, நிறுத்து, எனக்கு அதெல்லாம் தாங்கிக்க தெரியும், நீ எனக்கு ஒன்றும் தாங்க தேவையில்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இப்போ டே தான், இல்லை நான் நல்லா தாங்குவேன் மூடு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். என்னம்மா பொசுக்குன்னு மூடுன்னு சொல்லிட்டேன், நான் யார் தெரியுமா? ஆமாம் நீ இந்த டைலாக் தான் அடிக்கடி ஓடுற, நீ யாரையா, இல்லை நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இன்னும் என்னை பொச்சுக்குன்னு பார்த்து யாருன்னு கேட்ட, எங்கள் ஊரில் பாரு நான் யாருன்னு தெரியும். உங்கள் ஊரில் வந்தால் நீ யாருன்னு என்னன்னு சொல்லுவாங்க? எங்கள் ஊரில் வீண் கேட்டு பாரும்மா, அங்கே மயங்காத பொண்ணுங்களும் கிடையாது, மயங்காத ஆம்பளைங்களும் கிடையாது, ஆம்பளைங்களும் என்னை பார்த்து அப்படியே சொக்கி விழுந்துருவானுங்க, பொண்ணுங்களும் என்னை பார்த்து அப்படியே சொக்கி விழுந்துருவானுங்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான், அப்படியா இந்த லில்லி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு லில்லி கேட்பா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலையே, ஏங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படின்ட்டு. அதில் ஒன்றும் இல்லை லில்லி, நீ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கியா? கொஞ்சம் தான் அழகாக இருக்கணும். ஆமாம், இன்னும் ஆமாங்கிற, அப்போ நான் அழகா இல்லையா? நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த பக்கம், அப்போ நாங்கள் அழகா இல்லை, நீங்கள் உங்கள் அங்கே இருக்கிற பொண்ணுங்க தான் அழகாக இருக்காங்க அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்ட்டு லில்லி சொல்கிறேன். இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன், போதும் நிறுத்து, நான் தான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டுல,
போயா போ, உனக்கு உனக்கு யார் ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து பிக்கப் பண்ணிட்டு போயா போ போ அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறா. இப்போட்டே தான் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன போக சொல்கிற? யோ ஒழுங்காக போயிரியா, இங்கே பாரு தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கீங்களா, எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டுடுவேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. மூஞ்சில் இங்கே பாருமா, எங்கே வேணாலும் ஊற்று, இந்த ஃபேஸில் ஊற்றுற வேணாம் வச்சுக்காத. நீ இப்படியே பண்ணிட்டு கோழி நினைக்கிற மாதிரி இந்த சுடு தண்ணியில் உன்னை நினச்சி தூக்கி போகிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போட்டே தான் என்ன கோழி நினைக்கிற மாதிரி நினைப்பியா? ஐயோ இப்போவே அப்படி இருந்தால் எப்படி ஆகுறது நம்மளோட ஃபேஸ் கட்டெல்லாம்? ஐயோ இல்லைம்மா நான் போகிறேன், நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் லில்லிக்கு தான் செம்மையாக கோவம் வருது. அழகா இல்லையாம்மா, அழகா இல்லை, நம்ம என்ன அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு லில்லி என்ன பண்ணுறா, அந்த தண்ணியில் நம்மளோட ஃபேஸ் தெரியும்லடா, இப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா தானே இருக்கும், நம்மளையே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, சரி நாம் அழகாக தான் இருக்கும், லில்லி நீ உனக்கு நீ அழகு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி வந்து என்ன பண்ணுறா, இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காடா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜிகுக் சைடு போகலாம் வாங்கடா. அந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு அந்த மாட்டு தொழுவத்தில் தான்டா மாட்டுக்கெல்லாம் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அந்த ஜாடி போகிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தேடிட்டு போகிறான் ஜிமினை. இப்போ ஜங்குக் தான் நான் இங்கே இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னடா இப்படி நடந்து வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். நான் ஜிமின் வந்து வேஷ்டி தானே கட்டியிருப்பான், அவனுக்கு அந்த வேஷ்டி அவுந்திருக்கும், அதை எடுத்து அவனுக்கு கட்ட தெரியாது, அதனால பொறுமையாக ஒரு சின்ன குழந்தை தத்தி நடந்து வரோம்லடா, அது மாதிரி க்யூட்டாக அப்படி மெதுவாக அப்படி தத்தி நடந்து வரான். இதை ஜங்குக் அந்த நடந்து வரக்குள்ள ஜங்குக் பார்க்குறான், ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு எப்படின்னா 2 சைடில் 2 வேஷ்டி 2 ஹேண்ட்லேயும் பிடிச்சி அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு அவன் ஒரு மாதிரி நடந்து வரான். அதை ஜங்குக் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ரசிக்கிறான். ஏன்னா ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கான் வேட்டி சட்டையில். ஜிமினா என்னடா இது கோலம், ஏன்டா எப்படி வர? ஜங்குக்கா இது அவுந்துருச்சா, எனக்கு கட்ட தெரியல, நானும் கட்டி பார்த்தேன்னா அது ஒரு மாதிரி அவுந்துட்டு போகுது, அப்புறம் பாரு இந்தா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவன் ஷர்ட்டை மேலே தூக்கிட்டு அந்த வேஷ்டி ஹிப்பில் இருக்குல்லடா அதை காட்டுறான். இங்கே பாரு இதுவும் அவுந்துக்குச்சு, எனக்கு காட்டவே தெரியல, வா ஜங்குக்கா வந்து கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிப்பு வந்தது. ஸோ அவனுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் ஷைனஸும் வருது. ஏன்னா வந்து ஜிமின் வந்து ஷர்ட்டை தூக்கி காட்டியிருப்பாள்ல, அதில் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷை அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிரும். இப்போ இரு ஒரு நிமிஷம், நீ வந்து அந்த மாட்டு தொழுத்தில் அந்த ரூம் இருக்குல்ல, ஆமாம் நீ அங்கே போயிரு, நான் அந்த மாட்டுக்கு தண்ணி கட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து வேஷ்டி கட்டி விட்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் சரி நான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே பொறுமையாக நடந்து பார்த்துடா சாணம் ஒட்டிட போகுது, இல்லை ஜங்குக்கா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த ரூமுக்கு போயிடுறான்டா. அங்கே அந்த ரூமில் வந்து எப்படின்னா மோட்ரு தண்ணி தொட்டி அந்த மோட்ரு போடுவாங்கள்ல அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ அங்கே போனால் அங்கே ஒரு கட்டில் இருக்கும், அங்கே அந்த கட்டிலில் போயிட்டு ஜிமின் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். போக்குள்ளே என்ன பண்ணிடுறேன்னா ஜங்குக்கு அப்படியே லைட்டாக வந்து அந்த கதவு டோர் வந்து லைட்டாக சாத்திட்டு அவன் உள்ளே போகிறான். இப்போ அதை ஜிமின் கவனிக்கல. இப்போ ஜங்குக்கு வந்து ஜங்குக்கா வா இது கட்டி விடு, எனக்கு இது அவுந்துட்டு போகுது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ அழகா மெதுவாக அப்படியே ஜிமின் கிட்ட தான் வரான். இப்போ ஜிமினும் அப்படியே ஏந்திரிச்சு அப்படியே நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே மெதுவாக கிட்ட வந்து அவன் எப்படின்னா அந்த முன்னாடி அந்த ஹிப்பு வேஷ்டி அந்த முன்னாடி இடுப்பில் வேஷ்டி தானே கட்டியிருப்பான், அதுவும் அந்த இதை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே ஜங்கு பக்கத்தில் வைக்கிறது. ஜங்குக்கா அப்படின்னு இல்லை, நான் பொறுமையாக கட்டி விட்றேன்,
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினும் சரி அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணனா ஜிமினோட ஷர்ட்டை கொஞ்சம் அவ்வளோ அழகாக அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அவன் ஹிப்பில் அப்படியே ரெண்டு சைடுண்டா 2 சைடும் அப்படியே 2 ஹேர் எப்படின்னா மெதுவாக அப்படியே அவன் ஹிப்பில் லைட்டாக வந்து இவனோட விரல் அப்படியே லைட்டாக மெதுவாக அப்படியே மோதுற மாதிரி 2 பக்கமும் அப்படியே ஹேண்ட் அப்படியே மெதுவாக அப்படியே தடவிட்டு வந்து அவன் வேஷ்டி அப்படியே அவுக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஜங்குக்கா என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலை, என் ஐஸை மட்டும் பாரு, ஓகே, நீ வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே மெதுவாக வந்து அவன் அப்படியே அவன் பாடியில் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக அந்த வேஷ்டி அகுத்து அப்படியே நல்லா மெதுவாக அப்படின்னா பொறுமையாக ஜிமினுக்கு வந்து அந்த வேஷ்டி அவ்வளோ அழகாக கட்டி விட்டு அதை மடித்து அப்படியே இடுப்பில் அப்படியே சொருகுறாங்களா, அந்த சொருகுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சொருகுக்குள்ளே இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். இது ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து டெம்ட் ஆகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே அந்த ஹேண்டை அப்படியே கொஞ்சமாக அந்த ஷர்ட்டுக்குள்ளே தான் எல்லாம் நடக்குது. கொஞ்சமாக அப்படியே 2 ஹேண்டும் ஜிமினோட பாடி அப்படியே கொஞ்சமாக மேலே அந்த முதுகு சைடாக அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே டச் ஆகுது. இப்போ அந்த மாதிரி ஜங்குக்கோட ஹேண்டை வந்து ஜிமினோட பாடியில் வந்து டச் ஆகக்குள்ள இங்கே இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறதுனா அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அவனுக்கும். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கா என்ன பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலை, புரியுதா? ஒன்றும் பண்ணலை, கரெக்டாக அட்ஜஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே, என் ஐஸை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமினால் ஜங்குக்கு ஐஸை பார்க்கவே முடியல. அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே எப்படின்னா ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே நிமிர்ந்து அப்படியே ஜங்குக்கு பார்த்த மாதிரி அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸை அவனே வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே பைட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். இதை பார்க்கக்குள்ள ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட லிப்ஸை அவன் ஒரு மாதிரி அப்படியே பைட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா ஜிமினை வந்து லைட்டாக தானே வந்து அவன் முதுகில் வந்து அவனோட ஹேண்ட் டச் ஆகிருக்கும். இப்போ அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஃபுல்லாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிமினை ஃபுல்லாக அவன் ஷர்ட்குள்ளேயே ஹேண்டை அப்படியே வந்து இது பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கு இந்த சைடு ஹக் பண்ணிக்கிறாங்களா. இப்போ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படின்னா ஜிமின் வந்து அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்த மாதிரி தான் இருப்பான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவனோட ஜிமினோட ஐஸு, நோஸு, அவனோட சீஸு எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜிமினோட லிப்ஸை பார்த்ததுமே ஜங்குக்கு அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே அவனோட லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே சாஃப்டாக அப்படி அவ்வளோ அழகாக அப்படியே சாஃப்டாக போயிட்டு ஜிமினுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே வந்து அந்த கிஸ் அப்படின்னா ஐஸ் க்ளோஸ் பண்ண வாக்குலேயே அப்படியே வந்து அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஜிமினும் கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு வந்து பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ்ஸு அப்படியே எப்படி சொல்லணும்னா ஒரு 5 மினிட்ஸ் போகுதுடா. இப்போ செம்மையாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் ஆக ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே ஹேண்டை விட்டு
அவனும் வந்து இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து ஜிமின் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகும். அதே மாதிரி அந்த பக்கம் ஜிமின் வந்து ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ளே ஆகும். 2 பேருமே அவ்வளோ அழகாக அந்த பாடி வந்து அந்த ஹேண்டை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு அந்த அந்த பாடியில் வந்து அவங்க ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிஸ்ஸும் வந்து செம்ம ஃபோர்ஸாக போகுது. கொஞ்ச நேரம் போக செம்ம ஃபோர்ஸாக போகுது. 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக அந்த கிஸ் போயிட்டுருக்கு. இந்த கிஸ்ஸே ஒரு 5 மினிட்ஸ் போகுதுடா. ஓகேடா, இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ப்ளீஸ் கேட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. அப்புறம் பேக்ரவுண்டில் செம்மையாக நாய்ஸஸ் இருக்கும். ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கிங்கடா. நான் நெக்ஸ்ட் பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.